எனக்கு ஆசுமாவை பிடிக்காதுதான். ஆனா இது ரொம்ப அநியாயம். என்னால நம்பவே முடியல. நீயும் உங்க அப்பா உன்னை விட மாட்டேன் புரிடோ. சோரா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வாழ்க்கை முழுக்க உன்னை எல்லாரும் வெறுத்தப்ப நான் மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் அன்பு காமிச்சேன். அதுக்கு நீ காட்டுற கைமாறு இதுதானா? நீ பேசுறது எனக்கு புரியல. உங்க அப்பா கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான். அவனும் பலவீனமா இருந்தான். உங்கள மாதிரி ஆட்கள் எனக்கு பிடிக்காது. லேண்ட் ஆஃப் ஃபயரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கதான். நீங்க இப்படி பலவீனமா முடிவெடுத்ததால தான் இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இப்படி வளர்ந்திருக்கு. உனக்கு இன்னும் புரியலையா? நீ உங்க அப்பா மாதிரி உயிரை விடணும்னு ஆசைப்படுறியா? சாகுரா, ஏய் சாகுரா, நாருட்டோ, உனக்கு ஒன்றும் ஆகல. கவலையே படாத, எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன சுத்தி இங்க சிவர் இருந்ததே, அதுல நிறைய மால்ஸ் கூட பார்த்தேன். அதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன தாக்குச்சு. பயப்படாத சாகுரா, எல்லாமே வெறும் கெட்ட கனவு தான். கவலையே படாத, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். கஷ்டப்படாம நிம்மதி அவனுடைய உயிர் போச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். சாகுரா, எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுற? ஆனா என்ன சாகுரா, நான் தானே. எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுற? சொன்னா கேளு, நில்லு. நான் உன்னை காப்பாத்துறேன், கவலைப்படாத. நாருட்டோ, தயவு செஞ்சு தனியா விடு. இத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது எதுவுமே வேலைக்காகல. இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடணும். சரி, இங்க நிலவரம் எப்படி இருக்கு? ஏனோ ஷிக்கமாரு பாய்சன் மாத்திரை பண்ண இல்யூஷன்ல அவ மைண்ட் விழுந்துதான் நினைக்கிறேன். அவளுக்கு எப்படிப்பட்ட கனவு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கற்பனை சக்தி அதிகமா தானே இருக்கும். ரிலீஸ். உன் கதை முடிஞ்சது. நிம்மதியா போயிட்டு வா. சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா? யார் கதை முடிக்கிறாங்கன்னு இப்ப பாப்போமா? ஆனா எப்படி? என்னுடைய ஜுட்சுல இருந்து நீ எப்படி தப்பிச்ச? உன்னோட குரல் கேட்டதுமே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுது. பொதுவா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதை தவிர வேற என்ன தெரியும் சொல்லு? லாபிரிந்த்ல நடந்ததா நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பெரிய பாய்சனஸ் ஸ்பைடர் வந்தது. இப்போ வந்தது பாய்சனஸ் மாட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சதான் தயாரா வந்தேன். நினைச்ச மாதிரி தப்பிச்சிட்டேன். அப்படின்னா நீயே தனியா ஆன்டிடோட உருவாக்குனியா? எப்பவுமே உன் எதிரிய குறைச்சு மதிப்பிடுறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். உன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை சமாளிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். என்ன நடக்குது? அந்த டிஃபென்ஸ் பேரியர் ஒரு வழியா அது உடைய ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட இன்னொரு யூனிட்டை சேர்ந்தவங்க அந்த ஜூட்சுவை பயன்படுத்தினவங்களை இந்நேரம் கொண்டு இருக்கணும். பிரமாதம். ஆனா உயிரோட இருக்கிற இந்த சடலங்களை ஒழிக்கிற வரைக்கும் நம்ம நிலைமை மாற போறதில்ல. அந்த இன்னொரு யூனிட் அவங்களுக்கு கொடுத்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. அப்படின்னா நாம நம்ம வேலையை செஞ்சுதான் உன் தைரியத்தை பாராட்டுறேன் சோச்சி. ஷிக்கமாரு, இதெல்லாம் வெறும் டைவர்ஷன் தான். அவங்க வேற ஏதோ பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க. அதனால இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். மத்த யூனிட்ஸ்க்கு நம்ம உதவி செய்யணும். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். சும்மா எங்களுக்கு பாடம் எடுக்காம ஏதாவது ஒரு யுக்தியை யோசிச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும். என்ன வேலை வாங்குறதுலே குறியா இருக்காங்க. சோஜி, உனக்குள்ள இன்னும் கொஞ்சம் சக்கர எனர்ஜி இருக்குல்ல? கவலைப்படாத, நிறைய இருக்கு. என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லு. அப்ப மத்தவங்க என்ன சொல்றீங்க? ஒரு இளம் போர் வீரனா நான் இன்னைக்கு சோர்ந்து போக மாட்டேன். உங்களை மாதிரி சின்ன பசங்க கிட்ட நான் தோத்து போவேன்னு நினைச்சீங்களா? நான் என்னோட முழு சக்தியை பயன்படுத்துறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்ப தயாராகுங்க, இவங்க கதையை முடிக்கலாம். தேவையில்லாம என்ன கோவப்படுது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிப்பேன். Earth style, Matsui.
What a style! Mark of the serpent! தண்ணியால பூமிக்கு வேகம் அதிகரிக்கும். அப்புறம் என்ன மண் சரிவுதான். ஒழுங்கா என் கூட நின்னு சண்டை போட போறியா இல்ல இப்படியே பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க போறியா? ஓ இவ்வளவு நேரம் நான் தப்பிக்க ஓடுனேன்னு நினைச்சீங்களா? என்னது? நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சூழ்நிலை எனக்கு சாதகமா மாறணும்னு நினைச்சேன். இனி என்னோட தாக்குதலை ஆரம்பிக்க போறேன். வாட்டர் ஸ்டார் ரிப்பிங் டோரன்ட். வாட்டர் ஸ்டைலா? உட் ஸ்டைல பயன்படுத்துற உன்னால வாட்டர் ஸ்டைல பயன்படுத்த முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்ன அவ்வளவு சுலபமா வீழ்த்த முடியும்னு நினைச்சிருந்தா அதுவும் தப்பு. நான் எதிர்பார்த்த மாதிரியே பூமியை நீ பிரமாதமா தயார்படுத்திருக்க. இந்த இடத்துல களிமண் அதிகமா இருக்கிறதால அது தண்ணியை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்க. பின்ன எர்த் ஸ்டைல பயன்படுத்தி உன் கூட மோதி என்னால இந்த சண்டையில ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? உட் ஸ்டைல் ட்ரீ பைண்ட் இட்டர்னல் பாரியர். இது என்ன? இங்க என்ன நடக்குது? உன்னோட எர்த் ஸ்டைல லீஃப் வில்லேஜோட நிலத்துக்கு அடியில நான் புதைக்க போறேன். Come on, Choji, சொன்ன மாதிரியே செய். Expansion Jutsu. Human Boulder. ரெடியா இருக்கியா? இதோ கிளம்பிட்டேன். லீவ் சிவியர் ஹரிகேன். Keep up. மேன் பீஸ்ட் க்ளோ. என்ன இது? திடீர்னு இங்க என்ன நடக்குது?